மார்க்கெட்டிங் ஃபனல்ல வந்து 4 இது ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு என்கொயரி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிசினஸ்ல. ஸோ அந்த ஒருத்தங்க என்கொயர் பண்றாங்க, அவங்க என்கொயர் பண்ணிட்டு கஸ்டமர் ஆகிற வரைக்கும் இந்த 4 ஸ்டேஜஸ் கண்டிப்பா அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தங்க என்கொயரி பண்றாங்கன்னா உங்களுக்கு அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சாதான் நீங்க ஃபர்தரா அந்த பிசினஸ் டீலிங்கை நீங்க பேசி முடிக்க முடியும், உங்க ப்ராடக்ட்ஸை விற்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜும் என்னன்னு நான் பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் ஸ்டேஜ்ல என்னன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட உங்க ப்ராடக்ட்டை பத்தி என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அந்த என்கொயரி பண்ற ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுக்கணும் உங்க ப்ராடக்ட்ஸை பத்தி. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்க ப்ராடக்ட்டை பத்தி என் கேக் ஷாப்ல வந்து கேட்பாங்க என்கிட்ட. ஸோ இந்த கேக் வந்து நீங்க எந்த நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, நீங்களே பண்ணுவீங்களா, உங்களுக்கு கேக் பண்ண தெரியுமா. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் மைண்ட்ல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அவங்க கிட்ட பொறுமையா நம்ம பதில் சொல்லணும். அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் கோவப்பட்டோம்னா அவங்க வேற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நம்மளை பத்தி, நம்மள பிராண்டை பத்தி, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என் கஸ்டமர்ஸ் கிட்டலாம் நான் சொல்லுவேன், நான் வந்து நான் ஃபார்மலா நான் பேக்கிங் படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷாப் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாவே பண்ணுவேன், இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது என் ப்ராடக்ட்ஸ், நல்ல டேஸ்ட் வந்து வெல் பேலன்ஸ்டா இருக்கும். இப்படி இவ்வளோ எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள அப்பயும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க கஸ்டமர். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ கஸ்டமர் என்கொயரி அப்போ மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸை பத்தி, நம்ம பிராண்டை பத்தி, நம்ம ஸ்டோரியை பத்தி நம்ம சோஷியல் மீடியால அப்பப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம அதை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியால வந்து உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு கஸ்டமர் ரீச் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஸ்டோர் இருந்தாதான் கஸ்டமர் வந்து உங்களுக்கு வருவாங்கன்னு இல்லை. யூ கேன் டூ இட் ஆன்லைன் ஆல்சோ. ஆன்லைன் வந்து உங்க பிசினஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து அந்த கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த அவேர்னஸ் நீங்க டெய்லி யூ ஹேவ் டு கீப் கிரியேட்டிங் அவேர்னஸ். நான் அதனாலதான் இது மோஸ்ட்லி என்னோட அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா நான் டெய்லி கேக் போட்டோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். டெய்லி நான் கேக் பண்றேன். ஏன்னா அது கஸ்டமர் மைண்ட்ல அது போய் உட்கார்ற அளவுக்கு நீங்க யூ ஹேவ் டு கீப் ப்ரொமோட்டிங். உங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கணும். நான் கேக் பண்றேன்னு. ஸோ சடனா அவங்க வீட்டுல கஸ்டமர், அவங்க வீட்டுல வந்து பர்த்டே இருக்கு கேக் வாங்கணும்னா டக்குன்னு நம்ம நினைப்ப அவங்க மைண்ட்ல வந்து உட்காரணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல யூ ஹேவ் டு கிரியேட் அவேர்னஸ். What are you doing? How are you doing? What product are you selling? இல்ல what service you are giving? அப்படின்னு அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல வந்து lot of people will come and inquire. இப்போ அவேர்னஸ் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 500 people வந்து என்கொயர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு இல்லை உங்க ஷாப்பை பார்த்துட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சில பேர் கன்வின்ஸ் ஆவாங்க, சில பேர் வந்து நோ அப்படின்னு போயிடுவாங்க. வாட் யூ கேன் டூ யோர் பெஸ்ட். நீங்க உங்க ப்ராடக்ட்ஸை பத்தி யூ கேன் கிவ் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அண்ட் யூ கேன் உங்களோட ட்ரூ ஸ்டோரியை வந்து நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். இதுதான் என்னோட ப்ராடக்ட்ஸ், இதுதான் இப்படிதான் அப்படின்னு யூ ஹேவ் டு டெல். யூ ஷுட் நாட் டெல் லைஸ் ஆர் எனிதிங். அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தே வில் கம். இஃப் உங்க வேல்யூ வந்து அவங்க வேல்யூக்கு மேட்ச் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பா அவங்களே வருவாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து கன்வின்ஸ் ஆன பிறகு கஸ்டமர் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல யோசிப்பாங்க, ஓகே நம்ம வந்து இங்க வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க கேட்டு பார்ப்பாங்க நம்ம கிட்ட. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, ஓகே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வேண்டாம், வேற மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குமா, இல்ல கம்மி விலையில கிடைக்குமா அப்படின்னு அவங்க ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுறது அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல. அந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க, ஆனா 100% கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க கஸ்டமர்ஸ். ஒரு 50% கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க. மீதி 50% வந்து நம்மளை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க, இவங்க கிட்ட நீங்க ப்ராடக்ட்ஸ் முந்தி வாங்கியிருக்கீங்களா. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ்ல. ஸோ எந்த இது மார்க்கெட்டிங் இது நீங்க எவ்வளோ நீங்க ஆட்ஸுக்கு நீங்க எவ்வளோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலுமே வேர்ட் ஆஃப் மவுத் சரியில்லைன்னா எதுவுமே இட் வாண்ட் ஒர்க் அவுட். ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிட்ட எல்லாருமே கேட்பாங்க, நீங்க இவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா கூகுள் ரிவ்யூஸ் படிப்பாங்க. இப்ப ரிவ்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது ஒரு குட் ரிவ்யூ எழுதுனா அது இயர்ஸ் டுகெதர் இருக்கும், ஒரு 10 வருஷம் ஆனாலும் அது இருக்கும். அதே இது ஒரு பேட் ரிவ்யூ இருந்தா அந்த ரிவ்யூவும் ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிப்பாங்க, நம்ம ரேட்டிங் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆகுறது இந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜ்லயும் அவங்க கேட்குற மாதிரி, கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி நம்ம ஓகே கம்மி விலைக்கு கொடுக்க, ஓகே நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வேணா நான் தர்றேன், ஜாஸ்தி டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது, ஓகே அப்படின்னு அந்த நெகோசியேஷன் அவங்களுக்கு, நமக்கும் அது லாஸ் ஆகக்கூடாது, கஸ்டமர்ஸ்க்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம நெகோசியேட் பண்ணிட்டோம்னா that customer from consideration stage they will go to conversion stage. இப்போ வந்து நான் சொன்னேன்ல அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருந்து everybody want go to consideration stage. அதே மாதிரி consideration ஸ்டேஜ்ல இருந்து everybody want get converted into a customer. ஸோ இங்க ஒரு 500 பேர் உங்கள்கிட்ட என்கொயரி பண்றாங்கன்னா ஒரு 400 பேர் தான் கன்சிடரேஷன் ஸ்டேஜ் போவாங்க. கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல இருந்து மீதி கன்வெர்ட் ஆகுறது ஒரு 300 கஸ்டமர்ஸ் தான் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ கன்வர்ஷன் ஸ்டேஜ் என்னன்னா அவங்க வந்து ஒரு என்கொயரியை வந்து என்கொயரி பண்ணவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமரா மாறிடுவாங்க, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அதுதான் கன்வர்ஷன் ஸ்டேஜ். ஆக்சுவல் சேல் ஹேப்பன்ஸ் ஹியர், கன்வர்ஷன். ஸோ அந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல நான் கஸ்டமர் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம்ல அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல அதை வந்து நம்ம டெலிவர் பண்ணணும். இந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன இந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல கன்சல்டேஷன் ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன பேசணும் அவங்களை கன்வின்ஸ் பண்றத அதை வந்து நம்ம காப்பாற்றணும். அந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல we have to stay true to நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணதுக்கு. நம்ம ப்ராமிஸ் பண்ணது நம்ம இந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்கலன்னா they won't become loyal customers. ஸோ நம்ம பேசினது, நம்ம எல்லாம் ப்ராமிஸ் பண்ணது அதெல்லாம் இந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல நம்ம டெலிவர் பண்ணிட்டோம்னா, டைமுக்கு கரெக்டா நல்ல குவாலிட்டி எல்லாமே நம்ம டெலிவர் பண்ணிட்டோம்னா they will become customers and from conversion they will become loyal customers. ஸோ இதுல கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே செகண்ட் டைம் they might not come back. ஏன்னா அவங்களுக்கு நீங்க கொடுத்த ப்ராமிஸ், அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா they won't come back second time. ஸோ யாரெல்லாம் செகண்ட் டைம் they will come back, அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆனவங்க தான் they will come back second time. ஸோ அவங்க செகண்ட் டைம் வந்துட்டாங்கனாலே they are loyal customers அர்த்தம். ஸோ இங்க ஒரு 300 பேர் 500 பேர்ல இருந்து இங்க இந்த ஸ்டேஜுக்கு ஒரு 400 போய், இந்த 400ல இருந்து இங்க 300 போய் லாயல் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு 200 தான் வருவாங்க. மேக்ஸிமம் லாட் ஆஃப் பீப்புள் மைட் நாட் பிகம் யுவர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். பட் அவங்க லாயல் கஸ்டமர்ஸ் ஆகுறதுக்கு நீங்க கன்வர்ஷன் இதுலயே யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தெம். நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, நாங்க இன்னும் பெட்டரா உங்களுக்கு பண்ணித்தரோம், இல்ல நெக்ஸ்ட் டைம் வாங்க இன்னும் பெட்டரா நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லயே நீங்க யூ ஹேவ் டு டூ திங்ஸ் டு மேக் தெம் பை செகண்ட் டைம். செகண்ட் டைம் அதுக்கப்புறம் வர்றாங்கன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ் டு கம். ஆனா இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப புஷ்ஷும் பண்ணக்கூடாது கஸ்டமர்ஸ். நொய்னா அவங்களை வந்து இரிட்டேட்டும் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம கரெக்டா டெலிவர் பண்றது நம்ம டெலிவர் பண்ணிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் யூ ஹேவ் டு புட் அண்ட் ட்ரை டு மேக் தெம் த லாயல் கஸ்டமர். இங்க லாயல்டி கஸ்டமர்ஸ்னா அவங்க உங்ககிட்ட ரிப்பீட்டடா வர்ற கஸ்டமர்ஸ் தான் லாயல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்பயுமே பெஸ்டா நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம். நீங்க இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு பண்றீங்களோ தெரியாம பண்றீங்களோ, பட் நம்ம ஆல்ரெடி இவ்வளவு எஃபர்ட் பண்ணி ஒரு கஸ்டமரை வந்து ஒரு என்கொயரியை வந்து ஒரு கஸ்டமரை மாத்திருக்கோம். அவங்க செகண்ட் டைம் வர்றது இட்ஸ் a big thing. ஸோ ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் வர்றாங்கனாலே அவங்களுக்கு அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்னென்ன நம்ம குவாலிட்டி ப்ராமிஸ் அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுமோ அதோட பெட்டரா செகண்ட் டைம் நம்ம பண்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் லாயல் கஸ்டமர்ஸ். இப்போ லாயல்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸ், நிறைய பெரிய எம்என்சிஸ் எல்லாம் நிறைய லாயல்டி கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு செகண்ட் டைம் பர்ச்சேஸ்க்கு ஏதாவது ஃப்ரீ கிடைக்கும், இல்ல 3 டைம்ஸ் நீங்க வாங்குங்க ஏதாவது ஃப்ரீ கிடைக்கும், இல்ல எவ்ரி விசிட்டுக்கு எங்க ஸ்டோருக்கு வாங்க ஏதாவது ஒரு ஐட்டம் ஃப்ரீ கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க இவ்வளோ 500 ருபீஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை நீங்க அடுத்த பர்ச்சேஸ்ல நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய அந்த லாயல்டிஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாமே அந்த அவங்கள வந்து லாயல் கஸ்டமர்ஸா மாத்துறதுக்கு தான். சோ இதுதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபனலோட இது. சோ இங்க வந்து 500 கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி பண்றாங்கன்னா they might at the end there might be only 200 or 100 customers, but they will give you the maximum business. ஸோ அவங்ககிட்ட நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி இந்த லாயல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அந்த லாயல் கஸ்டமர்ஸ் மைட் பி only 200 in that. அந்த 200 but will give you 90% of the business they might give you. Remaining 800 might give you only 10%. ஆனா அந்த 200 people might give you 80 to 90% of the business. So
you should always give first priority to those customers. So this is the marketing funnel. So next time உங்களுக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு இல்ல ஏதாவது क्वेश्चन வந்துச்சுனா சோ உங்க மைண்ட்ல வந்து நீங்க பிசினஸ் என்கொயரியில क्वेश्चंस ஏதாவது வந்துச்சுனா நீங்க உங்க மைண்ட்ல நீங்க யோசிக்கணும் இந்த கஸ்டமர் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படினு நீங்க யோசிக்கணும். இவங்க ரிப்பீட்டட் கஸ்டமரா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமரா, இவங்க எதனால இவங்க இப்படி क्वेश्चंस கேக்குறாங்க அப்படினு நீங்க கொஞ்சம் அந்த அவேர்னஸோட அந்த டவுட்ஸ் அதெல்லாம் அவங்க கிட்ட நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜஸ் வந்து ஈஸி ஆயிடும். சோ இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் வந்து எப்பயுமே உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ஒரு என்கொயரி இல்ல டவுட் இல்ல யாராவது வாங்க வர்றாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் ஆல்வேஸ் நீங்க மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போவாங்க. அவ்வளவுதான். எனி டவுட்ஸ், क्वेश्चंस?